Hello friends, welcome back to Goldwell official channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, நீங்க லிட்டரலா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரா கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதனால இந்தியா டாலருக்கு எதிரா நம்ம சொந்த ரூபாயை வச்சு உலகம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான பிளானை போட்டிருக்காங்க. அதாவது கரெக்டா சொல்லணும்னா இந்தியா தங்கத்தை வச்சு உலகம் ஃபுல்லா நம்ம ட்ரேட் பண்ணலாம், நமக்கு டாலர் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன, அதே மாதிரி உலக நாடுகள் எல்லாரும் இவருக்கு சப்போர்ட்டா வருவாங்களா, அதை பத்தி தான் டீடைலா இந்த பதில பார்க்க போறோம். ரீசன்ட் டைம்ல ஒரு 2 to 3 மாசமாவே டாலருடைய வேல்யூ கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. கரெக்டா சொல்லணும்னா 2023 இருந்து 25க்குள்ள இந்திய ரூபாயின் மதிப்பு 80 இருந்து 84 ரூபாய் வந்துச்சு. பட் 2 மாசத்துல இந்திய ரூபாயின் மதிப்பு 84 இருந்து 88 ரூபாய் வரைக்கும் 4 ரூபாய் 2 மாசத்திலேயே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அப்படின்னா நம்முடைய இந்திய ரூபாய் ஸ்ட்ராங் கிடையாது, டாலருக்கு நிகரா. நம்ம டாலரை வச்சு பண்ணா நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழ்மையை நோக்கி போயிடும். ஆல்ரெடி 2020 COVID-19 இருந்தே நம்ம நாட்டினுடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து ஆரம்பிச்சுட்டு. அதுவும் முக்கியமா 2019 இருந்து இந்திய நாடு பெரிய லெவலில் டெவலப் ஆகல. ஜிடிபி அரௌண்ட் 5 to 6% அளவுக்கு தான் இருக்கு. அந்த அளவுக்கு கடும் வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. ஆக்சுவலா அது கொரோனா மட்டும் காரணம் கிடையாது, அமெரிக்கால ஒரு நிச்சயமற்ற ஒரு பொருளாதாரம் அங்க இருக்கிறதா ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. அதனால இந்தியா என்ன பண்றாங்க, நம்ம டாலருக்கு நிகரா வேற ஏதாவது கண்டிப்பா பண்ணியே ஆகணும். ஒன்னா தங்கத்தை வாங்கிட்டோம்னா உலகம் ஃபுல்லா தங்கத்தை வச்சே நம்ம ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க. அதற்காக நிறைய பிளான போடுறாங்க. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா 2025ல நீங்க நோட் பண்ணியிருந்தா தெரியும், தங்கத்தினுடைய விலை தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது. கிட்டத்தட்ட 2 மாசத்துல 15% அதிகரிச்சிருக்கு. அதுக்கு காரணம் எல்லாருமே தங்கத்துல அதிகமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா தங்கம் இந்தியாவில் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு உலகம் ஃபுல்லா ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் நம்ம கிட்ட டாலரே இருந்துச்சுன்னா அவர்கள் எப்ப வேணாலும் வேணாம்னு சொல்லுவாங்க. அப்படி சொன்னா டாலர் எல்லாமே வேல்யூ இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு கொடூரமான சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக இந்தியா இந்த மாதிரி ஒரு பிளான போடுறாங்க. அதே மாதிரியே இந்தியாவினுடைய கரண்ட்ல ரிசர்வ் பேங்க்ல மட்டும் தங்கம் அளவுக்கு அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா இந்தியா 2023ல ஜஸ்ட் 795 மெட்ரிக் டன் மட்டும் தான் வாங்கி வச்சிருந்தாங்க. பட் ஒரு வருஷத்துல மறுபடியும் இந்தியா 2024 அப்போ கிட்டத்தட்ட 876 மெட்ரிக் டன் அளவுக்கு தங்கத்தை அளவுக்கு அதிகமா வாங்கி குவிச்சிருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா இதனுடைய வேல்யூவே கிட்டத்தட்ட $70 பில்லியன் இருக்கும். தங்கத்தோட வேல்யூ மட்டும் அந்த அளவுக்கு நம்முடைய ரிசர்வ் பேங்க்ல மட்டும் தங்கம் அதிகமா இருக்கு. ஆக்சுவலா நான் சொல்றது எல்லாமே ரிசர்வ் பேங்க் மட்டும்தான். அதே மாதிரியே வீட்டுல நிறைய பேர் தங்கத்தை 50 பவுன் 100 பவுன் இந்த மாதிரி பல வாங்கி வச்சிருப்பாங்க. அது எல்லாமே கணக்குல எடுத்தா இந்தியாவில் உலகத்துல தங்கம் அதிகமாக்குற அளவுக்கு சிச்சுவேஷன் அந்த அளவுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்தியா மிகப்பெரிய ஒரு வல்லரசா நாடா மாறுறதுக்கு இது இந்த தங்கம் ரொம்ப உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க. நம்ம இன்னொரு முக்கியமான டேட்டாவை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா இந்தியாவில அளவுக்கு அதிகமா தங்கத்தை வாங்கி வச்சது மட்டும் இல்லாம அந்நிய செலாவணி, அதுவும் முக்கியமா ட்ரேட் பண்றதுக்காக டாலர் இதுவரைக்கும் நம்ம கையில எவ்வளவு ஸ்டாக் வச்சிருக்கோம்னா அரௌண்ட் $700 பில்லியன் அளவுக்கு வச்சிருப்போம். கரெக்டா சொல்லணும்னா இதுல தங்கத்தினுடைய வேல்யூ கிட்டத்தட்ட 124% 2023 இருந்துச்சு. 2024 ஒரு வருஷம் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 8% அதிகமா இருக்கு. கிட்டத்தட்ட 132% மட்டும் நம்ம தங்கத்தை நம்ம வாங்கி வச்சிருக்கோம். ஆக்சுவலா நம்ம டாலருக்கு எதிராக பேசுறதுக்கு முன்னாடி டாலர் உலகம் ஃபுல்லா எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சாகணும். கிட்டத்தட்ட உலகத்துல 192 இருந்து 193 நாடுகள் இருக்கு. அதுல 95% நாடுகள் எல்லாருமே டாலரை தான் யூஸ் பண்றாங்க. பட் இதனுடைய டாலர் யூசேஜ் கடந்த ஒரு 2 to 3 வருஷமா கம்மியாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். கரெக்டா சொல்லணும்னா இந்த 2024 அப்போ கிட்டத்தட்ட 70% நாடுகள் மட்டும்தான் டாலரை யூஸ் பண்றாங்க. மற்ற நாடுகள் எல்லாமே ஓன் ரூபாயை வச்சு அவர்கள் எல்லாருமே ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்றாங்க. இது 2025 to 2026 50% மாறும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்தியாவும் இந்தோனேஷியாவும் ரீசெண்ட் டைம்ல ஒரு மீட்டிங் நடத்துனாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா டாலர் வச்சு நம்ம எதுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம், நம்ம ட்ரேட் பண்றோம், அதுக்கு பதிலா நம்முடைய இந்தியாவினுடைய சொந்த ரூபாயும் அதே மாதிரி இந்தோனேஷியாவுடைய ரூபே இதை ரெண்டையும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய நாடுகள் டாலருக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. அதுவும் முக்கியமா
சைனாவாகட்டும், ரஷ்யாவாகட்டும், அரேபிய நாடுகளாகட்டும், யுஏஇ ஆகட்டும், பிரேசில் ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு கண்ட்ரிகள் தன்னுடைய சொந்த ரூபாயை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முக்கியமா பிளான போட்டிருக்காங்க. அதுவும் முக்கியமா யுவான் ஆகட்டும், ரூபில் ஆகட்டும், ரூபாய் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், இந்த மாதிரி பல்வேறு இதை வச்சு கண்டிப்பா ட்ரேட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவங்க பிளான் பண்றாங்க. அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலா அவர்கள் ஏன் வந்து இந்த அளவுக்கு மாறுறாங்க அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல் ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அவர்களுடைய பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேடு வந்து வெளிநாட்டிலிருந்து நம்ம வந்து பர்டிகுலரா அமெரிக்காவுக்கு பண்ண அப்படின்னா அவர்கள் டாக்ஸ் விதிக்கணும்னு சொன்னாங்க. அதுவும் முக்கியமா கனடாவாகட்டும், மெக்சிகோவாகட்டும், சைனாவாகட்டும் 3 முக்கியமான நாடுகளுக்கு டாக்ஸ் விதிக்கிறேன்னு சொன்னாங்க. அதன் பிறகு யாரெல்லாம் அலுமினியமும் அயனும் வந்து அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்களோ அவர்களுக்கு டாக்ஸ் விதிக்கிறேன்னு சொன்னார். இந்த மாதிரி அவர் வந்து நிறைய கட்டுப்பாடு விதிச்சுட்டு இருக்கிறார். அதனால அப்படி நம்ம கட்டுப்பாடு விதிச்சா நம்ம நாடு வந்து நல்லா இருக்காது, நிறைய பிரச்சனை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்தியா வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளானை போட்டிருக்காங்க. அதே மாதிரி உலகத்துல இருக்க நிறைய நாடும் இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது சக்சஸ் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான். ஏன் அப்படின்னா, அதாவது இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரி வந்து நம்ம சொந்த ரூபாயை வச்சு பண்ணோம்னா இங்க என்ன பிரச்சனைனா, நம்ம வந்து ஒரு நாட்டை டிபெண்ட் பண்ணி இருந்தோம்னா கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ரிஸ்கா இருக்கும். ஏன்னா ஒரு சில ப்ராடக்ட் வந்து நம்ம அமெரிக்கால வாங்குற மாதிரி இருக்கும். அப்படின்னா நம்ம அமெரிக்கால வந்து அவர்கள் பொருளாதார தடை இதை மாதிரி ஏதாவது விதிச்சாங்கன்னா நம்ம வாங்குறதுக்கே வழி இல்லாம டோட்டலா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரியே இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம கையில இப்போ ஒரு $600 பில்லியன் வந்து நம்ம கையில வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன், டாலரு. அந்த $600 பில்லியன் வந்து திடீர்னு அமெரிக்கா சொல்றாங்க இங்க வந்து டாலருக்கு வந்து சுத்தமா வேல்யூ இல்ல, டோட்டலா தூக்கிடுங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழையா மாறிடும். ஏன் அப்படின்னா எல்லாமே வேல்யூ இல்லாம போயிடுச்சுன்னா பர்டிகுலரா ஒரு சில நாடுகளோட ட்ரேட பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான சிச்சுவேஷன் வரும். அதே மாதிரியே புது புது வெப்பன் டெக்னாலஜி வந்து அவங்களோட பண்ணிட்டு இருப்போம், அது அப்படியே டோட்டலா கட் ஆகும். அதே மாதிரி ரா மெட்டீரியல் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து செமிகண்டக்டர் இந்தியாவில் கிடையாது, கிட்டத்தட்ட 1% கம்மியா தான் நம்ம ப்ரொடக்ஷன் பண்றோம். அப்படிங்கிறப்போ அந்த செமிகண்டக்டர் வந்து இருந்தா மட்டும்தான் நம்மளால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரா மெட்டீரியல் இல்லாம இந்தியா வந்து சிக்கி தவிப்பாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். அதே மாதிரியே இன்னும் பர்டிகுலரா அந்த நாட்டை வந்து டார்கெட் பண்ணி அந்த நாட்டினுடைய ஜிடிபி குறைச்சு அந்த நாடு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஏழையா போறதுக்கு, வறுமையா போறதுக்கு இது நிறைய வாய்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அஞ்சுறாங்க. அதனால இந்தியா போன்ற நாடுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் தான். பட் இந்த சைனா, ரஷ்யா இவர்கள் வந்து பிரிக்ஸ் கரன்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. ஆக்சுவலா அவர்களுக்கெல்லாம் இது வந்து ஈஸி தான். ஏன் அப்படின்னா சைனா வந்து மேக்சிமம் எந்த நாட்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காது. அவர்கள் வந்து எல்லா பொருளையுமே அந்த நாட்டுக்குள்ளேயே வந்து அவர்கள் தயாரிக்கிறாங்க. அதனால அவர்களுக்கு இந்த பெரிய பிரச்சனை வராது. அதே மாதிரியே ரஷ்யாவுக்கு அதே மாதிரி தான். அவர்கள் கச்சா எண்ணெய் பெரிய பெரிய ப்ராடக்ட் எல்லாமே வச்சிருக்காங்க. அதனால மற்ற நாடுகள் எல்லாருமே ரஷ்யா என்ன சொன்னாலும் அவர்கள் கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. ஏன்னா கச்சா எண்ணெய் டிபெண்ட் பண்ணி தான் உலகம் ஃபுல்லாவே இருக்கு. அதனாலதான் உலக நாடுகள் ஒரு சில நாடுகள் மட்டும்தான் டாலர் இல்லாம அவர்கள் முன்னேற முடியும், டெவலப் ஆக முடியும். பட் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. அதே மாதிரியே உலகத்துல எந்தெந்த நாடுகள்லாம் தங்க அதிகமா வச்சுக்கிற ஒரு ஜின்னா டேட்டா கொடுக்குற. ஆக்சுவலா அது வந்து அமெரிக்கா தான் தங்கத்தை அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 8100 டன்னுக்கு மேல வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே ஜெர்மனி வந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. இவர்கள் கிட்டத்தட்ட 3300 டன் வந்து தங்கத்தை அதிகமா வாங்கி வச்சிருக்காங்க. அதன் பிறகு இத்தாலி 3வது இடத்துல இருக்கு. கிட்டத்தட்ட 2481 டன் வந்து அவர்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே பிரான்ஸ் வந்து 2436 டன் வந்து அவர்கள் வாங்கி 5th பிளேஸ்ல இருக்காங்க. எங்கப்பா இந்தியாவே காணோம்னு கேட்டா இந்தியா 9th பிளேஸ்ல இருக்கு. கிட்டத்தட்ட 876 டன் மட்டும் தான் நம்ம கிட்ட கையில ஸ்டாக் இருக்கு. இதுல என்ன ஒரு ஷாக்கிங்கான நியூஸ்னா, இது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்க டேட்டா மட்டும்தான் 876 டன். பட் இங்க சாதாரண மனுஷன்ல இருந்து பெரிய பெரிய ஆளுக வரைக்கும் தங்கம் வந்து அளவுக்கு அதிகமா இப்ப வாங்கினா என்ட்ரி போட்டு தான் வாங்குறோம். ஒரு 2000 இருந்து ஒரு 2005 அந்த மாதிரி சமயத்துல இங்க வந்து எல்லாமே பேப்பர்ல மட்டும் எழுதிட்டு இருந்தாங்க. நிறைய அன்அக்கௌண்டபிளா இருந்துச்சு. அதெல்லாம் கணக்கு போட்டா இந்தியாவில் இருக்க சின்ன சின்ன தாய்மார்கள் எல்லாருமே தங்கம் வந்து நம்ம வந்து வச்சிருந்தா மட்டும்தான் நம்ம டெவலப் ஆக முடியும். ஒரு தங்கம் தான் நமக்கு ரொம்ப சேஃப்டி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வாங்கி வச்சிருக்காங்க. அதாவது 100 சவரன்ல இருந்து 1000 சவரன் வரைக்கும் எல்லாருமே வாங்கி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க ஒட்டுமொத்த இந்தியாவுமே வந்து கால்குலேட் பண்ணா இந்தியா மாதிரி உலகத்துல வேற எந்த நாட்டுக்கிட்டயும் தங்கம் அதிகமா இருக்காது. அந்த அளவுக்கு வந்து இந்தியால தங்கம் வந்து எல்லா மக்களும் வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே இந்தியால வந்து தங்கத்தினுடைய மோகம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. அதனால உலகம் வந்து என்னதான் வீழ்ச்சி அடைஞ்சு டவுன்லயே போயிட்டு
போயிட்டு இருந்தாலும் இந்தியா மாதிரி நாடுகளுக்கு இது பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, உங்க வீட்டுல நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய வறுமையில் இருக்கீங்க. உடனே வந்து என்ன பண்ணுவீங்க, எந்த காசுமே எல்லாம் தங்க இருந்துச்சுன்னா கொண்டு போய் அதை அடமான வச்சுட்டு வந்து அதற்கப்புறமாவது நம்ம பொருளாதாரத்தை மீட்டு இருப்போம்ல. அதே மாதிரி கான்செப்ட் தான் இந்தியா வந்து பண்ண போறாங்க, பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து தங்கத்தை அளவுக்கு அதிகமா வாங்கி வச்சுட்டு இருக்காங்க. நமக்கு அருகில் இருக்க சைனா என்னதாப்பா பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, அவர்கள் வேற மாதிரி ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய பாதை வேறு, சைனாவினுடைய பாதை வேறு. ஆக்சுவலா இந்தியா வந்து தங்கத்தை வாங்கி வச்சு நம்ம சேஃப்டியா இருக்கணும்னு நினைக்கிறோம். பட் சைனா வந்து இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர வேலையை பண்றாங்க. அது என்னன்னா, சைனா வந்து அவர்களுடைய கரன்சியான யுவான் வந்து அதை வந்து உலகம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு காரணம் அவர்கள் உள்நாட்டு உற்பத்தி வெளிநாட்டுல எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாயிட்டு வருது. அதனால ஒரு யூஎஸ் டாலர் வந்து சைனாவினுடைய மதிப்புல ஜஸ்ட் 7 யுவான் தான். அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டவுன்ல இருக்கு. அதனால நம்ம யுவானை வச்சே உலகம் ஃபுல்லா ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதே மாதிரியே அவர்கள் இப்போ ரீசெண்ட் டைம்ல அமெரிக்கா என்ன பண்ணாங்க, இவர்களுடைய எக்ஸ்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக 10% டாக்ஸ் விதிச்சாங்க. அதே மாதிரியே சைனா இதுக்கு பதிலடியா அவர்கள் வந்து டாக்ஸ் விதிச்சாங்க. இந்த மாதிரி 2 பேரும் டாக்ஸ் விதிச்சு ட்ரேடே வந்து முடிச்சிட்டு இருக்காங்க தான் தெல்ல தெளிவா சொல்லணும். அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான வேலையை அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா உலகத்துல இந்தியாவை வேணாலும் நம்பலாங்க வெளியே, சைனாவை மேக்சிமம் நம்ப மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எந்த நேரத்தில் அவர்கள் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, திடீர்னு ஒரு நாட்டையே கூட விலைக்கு வாங்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமான சைனாக்காரங்க. அதே மாதிரியே இப்போ முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ல கூகுள், ஆப்பிள், என்விடியா இந்த மாதிரி நிறுவனங்கள் எல்லாமே வந்து டூப்ளிகேட்டு, நீங்க உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கள் மேல கேஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை உள்ள கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரியே இதுக்கு அமெரிக்கா எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்திய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகரா கடும் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஏற்றுமதி இறக்குமதி. ஆக்சுவலா இங்க எக்ஸ்போர்ட் வந்து குறைவா பண்ணி இம்போர்ட் வந்து அதிகமா பண்ணோம்னா இந்திய ரூபாயின் மதிப்பு கடும் வீழ்ச்சியை சந்திக்கும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. இன்னொரு முக்கியமான பிரச்சனை எஃப்டிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஆக்சுவலா வெளிநாட்டில இருந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் ஏதாவது பெரிய கம்பெனி ஆரம்பிக்கணும், இந்தியாவில் ஆரம்பிச்சா எங்களுக்கு நல்ல லாபம் பார்க்க முடியும், கம்பெனி கிரௌத் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இந்தியாவுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, அவங்களுடைய ஓன் கரன்சி வச்சு டாலர் வச்சு பண்ணாங்கன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி போகும். அப்படி இல்லை அப்படின்னா, இன்வெஸ்டர் கம்மியா வந்தாங்கன்னா இந்த இந்திய ரூபாயின் மதிப்பில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்து நிற்கும். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான காரணம்னா எஃப்ஐஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். ஆக்சுவலா ஷேர் மார்க்கெட்ல வெளிநாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து இந்தியாவுக்குள்ள இன்வெஸ்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா இந்திய ரூபாயின் மதிப்பு ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடும். இல்லை அப்படின்னா வீழ்ச்சித்தே தரும். அதே மாதிரி இப்ப ரீசெண்ட் டைம்ல ஜனவரியில மட்டும் கிட்டத்தட்ட 6600 கோடி வந்து டாலர் வந்து வெளியெடுத்துட்டு அவங்க சொந்த ஊருக்கே போயிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை. டாலர் வந்து இந்த அளவுக்கு கடும் வீழ்ச்சியானதுக்கு கிட்டத்தட்ட இப்போ 88 ரூபாய்க்கு அளவுக்கு டாலருடைய மதிப்பு இந்திய ரூபாயின் மதிப்புல வந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி நோக்கி போகுது. அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்தியா வந்து நம்ம டாலர் நம்பி இருந்தா ஆகாது, உலக நாடுகள் எல்லாமே சொந்த ரூபாயை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து சொந்த ரூபாயை யூஸ் பண்றதுக்கு பதிலா தங்கத்தை வந்து இப்பவே வந்து அதிகமா வாங்கி வச்சிட்டோம்னா நம்ம வருங்காலத்துல எளிதா தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. இது வந்து இந்தியாவை எவ்வளவு தூரம் மேல கூட்டிட்டு போகும், 2025 ஜிடிபி எந்த அளவுக்கு இருக்க போகுது, இது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். அதே மாதிரியே இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்த டிசிஷன் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி. நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.